எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய நாமத்தின் மூலம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளை கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த எல்லையிலே தேவ பிரசன்னம் எங்கள் நடுவிலே நிறைந்து காணப்படுவதாக. காணக்கூடாத கண்களை குருடாக்கி போடும், கிட்டி சேரக்கூடாத பாதங்களை கட்டி அப்புறப்படுத்தும். வரவேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். எங்கள் நடுவிலே நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, காதியும் நீரே, காபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, காதியும் நீரே, காபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனு என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனு என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ரிபனதியங்கரபா. உமக்கு நன்றி. இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் நடுவிலே பெரிய காரியங்கள் செய்யும். எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் கடைசியாக இந்த 40வது நாளில் நான் பார்க்க போகிற
ஒரு செய்தியின் தலைப்பு என்ன, நாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள் என்கிற தலைப்பில் நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 24:42 முதல் 51 வசனங்கள் வரைக்கும். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வருகை எப்போ வருவார்னே நமக்கு தெரியாது. ஆதலால் நாம் எப்படி இருக்கணுமா? விழித்திருக்க வேண்டும். மணவாட்டி சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அறிவுரை என்ன? நாம் விழித்திருக்க வேண்டும். இன்னைக்கு விழித்திருக்க முடியாதபடிக்கு என்ன செய்கிறது? ஆண்டவருடைய வருகை, இந்த மேலான காரியத்தை நம்ம அறிய முடியாதபடிக்கு, அதற்காக நம்முடைய உள்ளங்கள் வாஞ்சிக்காதபடிக்கு, இந்த உலகத்தில் அதை தடுத்து நிறுத்துகிற காரியங்கள் என்ன நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம். லௌகிக கவலைகளும், சிற்றின்ப மயக்கங்கள், களியாட்டு, வெறி, பெருந்திண்டி, இதெல்லாம் என்ன செய்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் காணப்படுவதற்கு இதெல்லாம் தடையாய் காணப்படக்கூடிய காரியம். ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட இந்த காரியங்களை ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கி கொண்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். சபை இதில் ஏதோ ஒன்றுத்தில் மாட்டிக்கொண்டு இருக்குது. மணவாட்டி சபையில் ஒரு சபையை சார்ந்த பிள்ளைகள், ஒரு குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசம் எங்குமே இது மாதிரி சில காரியங்களில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அதிகமாக பார்த்தீங்கன்னா உலக கவலைகள் நெருக்குகிறது. கொஞ்சம் தேவ பயம் உள்ளவர்களை எது நெருக்குது அப்படின்னா உலக கவலைகள். ஆனால் கொஞ்சம் தேவ பயம் அற்றவர்களை களியாட்டு, வெறி, பெருந்திண்டி அது என்ன செய்து நெருக்கி கொண்டு இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக நாம் என்ன செய்யணும்? இன்னும் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு அப்படின்னா, இன்னும் ரட்சிக்கப்படாத, இன்னும் இயேசுவை அறியாத, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வர வேண்டும் தான் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். இதில் நாம் வாசிக்கும் போது, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று 43 வசனம், அவன் வீட்டு எஜமானர் அறிந்திருந்தால் தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஊழியக்காரர் வந்தாலோ ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வீட்டை அவ்வளவு அழகாக பராமரிக்கிறோம். ஒரு அரசியல் தலைவர்கள் வராங்கன்னா தெருவே அவ்வளவு ஆயத்தமாக இருக்கும். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் நம்ம இந்த உலகத்தில் 2 விதத்தில் அவர் வரப்போகிறார். ஒரு வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும்? வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இருந்து அவர்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மணவாட்டி சபையை மீட்பதற்காக வருகிறார். இன்னொரு முறை அவர் பகிரங்கமாய் வருவார். இந்த ரகசிய வருகை யாருக்கும் தெரியாது. ஒரு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆயத்தமாக இருந்தாங்கன்னா உலகம் முழுவதும் நடக்க போகிறதுனால பாருங்கள், ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம். உலகம் முழுவதும் நடக்கிறதுனால காலை ராத்திரி அப்படிங்கிற ஒரு வித்தியாசம், காலை மத்தியானம் ராத்திரி எல்லாத்துலேயும் வித்தியாசங்கள் காணப்படுது. அப்போது அப்படி சொல்லப்பட்டது பாருங்கள். ஒருவேளை கர்த்தரை அறிந்தவங்க ஒரு இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படலாம், கர்த்தர் அறியாத ஏதோ ஒருத்தர் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்காதவங்க கைவிடப்படலாம். இப்படி தேவன் வருகிற இந்த ரகசிய வருகை இதான் முதலாவது இருக்குது. எனது மரணமோ உன் வருகையினாலோ எது முன்பு என்னை சந்திக்குமோ தெரியாது. ஆனால் கடைசி முடிவு நாளில் மறவாதீர் என்னை நாதா கனிந்து வேண்டுகின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். அதுபோல் ஏதோ ஒன்று நாம் சந்திக்க போகிறோம். ஒன்று மரணம், அப்படி இல்லைன்னா ஆண்டவருடைய வருகை.
இன்னும் ரெண்டாவது ஒரு வருகை காணப்படுது. அது எதற்காக? அப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த, அதில் எஞ்சி இருக்கிற பிள்ளைகளை தம்மோடு சேர்த்து கொள்ள ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? பகிரங்கமாய் வருவார். அப்போ அவங்கள பார்க்கிற கண்கள் எல்லாம் பார்க்குமா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குத்திர யாவரும் அவரை காண்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பகிரங்கமான வருகை. இது ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் ஆங்காங்கே என்ன செய்வாங்க? இதை பற்றி பேசுவாங்க. எங்கள் வீட்டில் இவங்க இல்லையே, இந்த ஊழியக்காரர் இல்லையே, இந்த ஊழியக்காரி இல்லையே, இந்த விசுவாசி இல்லையே, இந்த குழந்தை இல்லையே, வாலிப்பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு அந்த நேரத்தில் அதற்கு பிறகு பேசப்படும். ஆனால் பகிரங்கமான வருகையில் ஆண்டவர் வருகிறதை எல்லாருமே காண்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வருகைக்கு நாம் அடுத்த வருகைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நம்ம உலகத்தில் கஷ்டப்பட்டு தேவனை ரகசியமாக தேவனை ஆராதித்து அப்படி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலம். ஆனால் எதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும்? ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை 44வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 24:44, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். இதை படிக்கும்போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்க? பிள்ளைகளை தன்னுடைய பெற்றோரை பார்க்கறதுக்கு, ஒருவேளை மாமியார் மாமனாரையோ இல்லை பெற்றோர்லேயே பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்க? மாதம் 20,000 கொடுப்பாங்க, 30,000 கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு இவங்க நம்முடைய தாய் தகப்பனை பார்த்து கொள்ளுவாங்க என்கிற நம்பிக்கையில் அவங்க விட்டுட்டு போவாங்க பாருங்கள். அப்போ அவங்க நல்லா அந்த நேரத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க மக வருவாங்க இந்த நேரம், அவங்க மக இந்த நேரத்தில் வருவாங்க. அப்போ அந்த நேரத்தை பார்த்து என்ன செய்வாங்க? கரெக்டாக அவங்கள நல்லா முகத்தெல்லாம் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருவாங்க. சாப்பிட்ட மாதிரி என்ன செய்வாங்க? காமிப்பாங்க. ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி அந்த 1/2 மணி நேரம் நடந்து கொள்ளுவாங்க, இல்லை 1 மணி நேரம் நடந்து கொள்ளுவாங்க. அப்படி போன உடனே மறுபடியும் என்ன செய்வாங்க? வயிற்ற பட்டினி போட்டு இல்லாத அட்டகாசம்லாம் பண்ணி சரியாக கவனித்து கொள்ளாத அநேக கேர்டேக்கர் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ எவ்வளோ மனசுக்கு வருத்தமாக இருக்கும். இதை யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, பணம் கொடுக்குறாங்களே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க இருதயம் எப்படி இருக்கும் பாருங்கள். சுக்குநரா உடஞ்சே போயிடும். அது மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க நல்லா பார்க்குறவங்க. ஆனால் அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? கடினமாய் நடத்துகிறாங்க. நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த நாட்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க ஒரு கிரச்சில் கொண்டு விட்டுட்டு போவாங்க. அப்போ விட்டுட்டு போனால் என்ன செய்வாங்க? நல்லா பார்த்துக்கிற ஆள் இருப்பாங்க, பார்க்காதவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பிள்ளைய வயிற்றை தொட்டு பார்த்தா வயிறு எப்படி இருக்கணும்? ஏதோ குடித்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறது? இவங்க எடுத்து குடிச்சிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு தண்ணியோ எதையோ ஒருத்த கொடுத்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. அப்போ தாய் தகப்பன் இவ்வளோ எப்படி இருக்கும்? சுக்குநராக உடஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு திருடன் வருகிறது போல வரப்போகிறேன், நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ஏனோ தானோ என்கிற வாழ்க்கையை விட்டு ஆயத்தமாகுங்க. எதுலாம் சிக்குண்டு இருக்கீங்களோ அதுலேருந்து வெளியே வாங்க. நம்ம 40 நாள் உபவாசம் இருக்கிறோம், 21 நாள் இருப்போம், 7 நாள் இருப்போம், வாரத்தில் 2 நாள் 3 நாள் இருப்போம். இதனால என்ன பிரயோஜனம்? எஜமானன் வரும்போது நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் வர்றதுக்கு நாள் செல்லும் என்று சொல்லிட்டு விருப்பம் போல வாழ்கிறோமா? எஜமானன் அவர் தன்னோடு கூட்டிகிட்டு போய் அந்த மகிமையான பரலோகத்தில் நம்மை கூட்டிகிட்டு போய் வாழ வைக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு நாளில் பாருங்கள், உலகம் முழுதுமே தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஒருவேளை அந்தி கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடியோ இல்லை அந்தி கிறிஸ்து காலத்துக்கு பிறகோ அவர் செலக்ட் பண்ண பிறகு அவர்களோடு சேர்ந்து நம்மோடு சேர்ந்து இந்த பூமியில் அரசாட்சி செய்கிற புதிய வானம் புதிய பூமி எல்லாம் புதிதாயிரும். அப்போ அந்த நாட்களில் பாருங்கள், அப்படியெல்லாம் என் பிள்ளைகளை வாழ வைக்கணும் என்று நினைத்திருக்கும் போது இந்த நாட்களில் நம்முடைய கவனம் இல்லாத காரியங்கள், அது அக்கறை இல்லாத காரியங்கள் இருக்குமானா ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ
படுவார். இன்னைக்கு உனக்காக நான் ஆயத்தம் பண்ணினதை நீ சுதந்திரிக்க முடியலையே என்று ஒரு தகப்பனுடைய உள்ளம் இன்னைக்கு பரிதபிக்குது. ஆனால் அந்த நாளில் அவர் எப்படி வருவார்? பரிதபிக்கிறவராக அல்ல, லாயர் மாதிரி வக்கீல் மாதிரி பரிந்து பேசுகிறவராக அல்ல. நம்ம செய்கிற பாவங்களை மறைச்சி சில நேரத்தில் லாயர்ஸ்லாம் என்ன செய்வாங்க? பணம் கொடுத்துட்டா அந்த லாயர்கள் அவங்களுடைய ஆளுக்காக என்ன செய்வாங்க? வழக்காடுவாங்க. பெரிய பூசணிக்காயும் சோத்தில் மறைப்பாங்கன்னுவாங்க. அது மாதிரி செய்த தவறை மறைச்சி வழக்காடுவாங்க. ஏன்னா பணம் கொடுத்துட்டாங்களே, அதுக்காக வழக்காடுவாங்க. ஆண்டவர் இந்த நாளில் அவருக்கு நம்ம ஒன்றும் செய்யலை, இருதயத்தை தான் அவர் கொடுக்க சொல்கிறாரு, கொடுக்குறோம். நமக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி சிலுவையிலே துன்பத்தை அனுபவித்து பாட அனுபவித்து அவர் மரணத்தை சந்தித்து உயிரோடு எழுந்து இன்னைக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அனைத்துக்கும் நம்மளை தான் அவர் உரிமையாளராக ஆக்கியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அந்த சிலுவையின் பாடு மரணங்களால் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, என்ன நன்மைகள் இருக்குது, இதை அறிந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பதற்கு காத்து கிடக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம பரலோகத்துக்கு போக தகுதியாயிட்டோம், ஒரு அபிஷேகத்தை வாங்கிட்டோம், போதும் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரோ அத்தனை சொத்துக்கும் நீ தான் அதிபதின்னு சொல்லுகிறார். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைக்கிறதற்கு அவர் காத்திருக்கிறாராம். ஆனால் எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? மோசமான ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? வரும்போது பார்த்துக்கலாம், ஆண்டவர் வரும்போது பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு சிம்டம் இல்லாமலா போயிடும், அப்பா பார்த்துக்கலான்னு சொல்லி அவன் பாட்டில் சாப்பிட்டுட்டு அவனுக்கு கீழே இருக்கவங்களை அடித்து உதச்சி துன்பப்படுத்தி கொண்டிருந்தா நினையாத நேரத்தில் அந்த எஜமானன் வருவான், கண்டுபிடித்து என்ன செய்வான்? பனிஷ் பண்ணுவான். இன்னைக்கு உத்தமமான ஊழியக்காரர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே எப்படி இருக்கிறோம்? என்ன பொறுப்பு? முதலாவது பொறுப்பு, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பூச்சக்கரத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் உன் தேவனாய்க்கத்து உன்னை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய நம்பிக்கை எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. இந்த பூமிக்கு சுவை தருகிற உப்பாக நான் உன்னை வைத்திருக்கிறேன், பிரகாசிக்கிற சுடராக வைத்திருக்கிறேன். அவர் நம்பிக்கை இப்படி. ஆனால் நம்ம அவருடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுகிறோமா? அந்த நம்பிக்கைக்கு இணங்க நம்ம நடந்து கொள்ளுகிறோமா? இல்லை எப்படி நடக்கிறோம் என்று நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது 50ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே என்ன இருக்குமா? அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம பற்கடிக்கிறவங்க நிறையா பேர், அப்படி தானே? பற்கடிக்கிற பிள்ளைகள். அப்போ இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வருகை வார்த்தையை கடைபிடிக்கிறதுக்கு கடினமாக இருக்குதுன்னு சொல்லி மனம் போல வாழ்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, இவர்கள் கிறிஸ்துவின் மீது தங்கள் அஸ்திபாரத்தை போடப்பட்ட ஒரு நல்ல புத்தியுள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. இன்னைக்கு யார் மேலே அஸ்திபாரம் போடுகிறோம்? சில பேர் வந்துடுவோம் ஆண்டவர்கிட்ட, இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன் வந்துடுவோம். ஆனால் அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் நம்ம கட்டப்பட்டவங்களாக இருக்கிறோமா? இடையில வருகிற போராட்டங்களால் பண ஆசையில் விழுந்து போகிறது, இல்லைன்னா இச்சைகளில் விழுந்து போகிறது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பாவங்களில், பெருமையில், அகந்தையில் விழுந்து போகிற காரியங்கள், அந்நிய தேவதைகள் என்று சொல்லப்படுகிற காரியங்களை கொஞ்சம் நமஸ்கரிக்கிற காரியங்கள், ஆண்டவராக இயேசுவையே எப்படி முழுமையாய் நம்புகிறது, அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு 2 எஜமான்களுக்கு ஊழியர் செய்கிறோமா? 2 தோணியில் கால் வைக்கிறோமா? இந்த உலகத்தினுடைய ஆசைகளை, அதனுடைய இச்சைகளை ஜெயிக்க முடியாதவர்களா? களியாட்டுகள் வெறிகளுக்கு அடிமையாக இருக்கிறோமா?
ஒரு காலத்தில் எதுக்கும் அடிமையாக இருந்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிட்ட வந்துட்டோம். இந்த பரிசுத்தருக்கு அடிமையாக நம்ம வாழ்கிறோமா, இல்லை இன்னும் இந்த உலகத்தில் பல காரியங்கள் நம்மை பிடித்து இழுக்கிறதா? இன்றைக்கு நம்ம உபவாச நாளில் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உபவாசத்தோடு ஜெபத்தோடு என்ன செய்யணும்? அவைகளை எல்லாம் புதைக்கணும். அவைகள் எல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லி அழித்து விட வேண்டும். மத்தேயு 7:24-25 வசனத்தில் வாசிக்கும்போது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இப்படிப்பட்டது தான். யாருடைய வாழ்க்கையிலையும் புயல் வீசாது, காற்று வீசாது, பெருமழை வராது, பெருங்காற்று வீசாது, வீட்டு மேலே மோதாது, அப்படிலாம் கேரண்டியே கிடையாது. நம்ம எல்லாம் தேவ பிள்ளையாக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையும் இதுக்கெல்லாம் கேரண்டி சொல்ல முடியாது. இது அத்தனைக்கும் நடுவில் நம்முடைய வீடு நிலைத்து இருக்குதா, அப்போ தான் நாம் அதற்கு தகுதியுடையவங்க, பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவங்க, அவரது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட தகுதியுடையவங்க. நமக்கு நல்லா தெரியும். அந்த லாசரு, ஏழை லாசரு எப்படிப்பட்டவனாக இருந்தால், அவன் உடம்பெல்லாம் புண்பிடிச்சு போய் ஒரு வாழ தகுதியற்றவனா, எந்த சொந்தமும் இல்லை, எந்த நண்பர்களும் கிடையாது. அவனுக்கு சாப்பாடே யாரா தூக்கி போட்டாதான் அதை சாப்பிடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் அந்த தகுதி அவனுக்கு என்ன செய்யலை, பரலோகத்துக்கு போக முடியாத தகுதியே கிடையாது. இத்தனைக்கு நடுவுலையும் அவன் உறுதியாக இருக்கிறான்ல ஆண்டவருக்குள்ள. எத்தனை பேர் துன்பம் வந்த உடனே துவண்டு போகிறது, அப்படியே மாறி போகிறது, தூரம் போகிறது. அப்படி இல்லை, என்ன நடந்தாலும் சரி நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் இன்று காணப்படுகிறோமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை யோசித்து பார்க்க வேண்டும். இதை பொறுத்து தான் நம்ம அஸ்திபாரம் சரியாக இருக்கா. ஒரு பில்டிங் நிற்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி எவ்வளோ மழை வருது, எவ்வளோ புயல் இருக்குது, ஆனால் சில மரங்கள் பார்த்தீங்களா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். எங்கள் வீட்டுக்கு எதிர இருக்க மரம் கூட பாருங்கள், பழைய காலத்து மரம். அந்த வீடும் அப்படி பில்டிங், அது உள்ளெல்லாம் வேர் விட்டுருக்குது. எங்கடா இந்த தடவை விழுந்துருமோ நினச்சா அது அப்படியே நிற்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். என்ன வந்தாலும் அசைக்கப்படாதபடி நம்ம வாழ்கிறோமா? இல்லை, அது எதை பொறுத்தது? கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ள வேண்டும், ஆண்டோடைய வார்த்தைக்குள்ள வேர் கொள்ள வேண்டும். என்னதான் வேத வசனங்களை வாசித்தாலும் வேர்கொண்ட ஒரு கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்ட ஜெப அனுபவம் இருக்க வேண்டும். ஆழமான ஜெப அனுபவம். அது எப்படிப்பட்ட ஜெபம்? தனி ஜெபம். இங்கே நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், நம்ம குரூப்பாக சேர்ந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். இது மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. இதிலெல்லாம் நம்ம ஜெயம் எடுக்கணும். எரியாத ஒரு விறகு கூட எரிகிற கொள்ளிகளோடு சேரும்போது என்ன செய்யும்? அதுவும் எரிய ஆரம்பிக்கும். ஆனால் தனி ஜெபத்தில் என்ன செய்யணும்? தேவனை தேட வேண்டும். அந்தி சந்தை மத்தியான வேளையில் அதிகாலையில் தேவனை தேட வேண்டும். அதிகாலையிலே கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, அதிகாலை வேளையில் தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை நம்ம அனுபவிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னால் அந்த நேரமும் வராது. சுட சுட ஆண்டவர் பாருங்க மன்னாவை டெய்லி கொடுத்தார். நேற்று உள்ளதை இன்னைக்கு வச்சுக்க, அந்த சனிக்கிழமை தான் கொடுத்தார். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? சனிக்கிழமையே போய் 2 மடங்கு பொறுக்கிக்கோ, ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் மொத்தமாக என்ன செய்யலை, பல மாதங்களுக்கெல்லாம் கொடுக்கல, வருஷங்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவர் கூட சுட சுட மன்னா என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அவங்க சந்திக்க போகிற காரியங்களுக்கான அந்த மன்னா, ப்ராப்பர்ட்டிக்கல் வேர்ட், தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதனால தான் இந்த வார்த்தைகளை நம்ம தியானிச்சுட்டு பின்னாடி நம்ம ஜெபத்துக்கு போகிறோம் பாருங்கள். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக கவனிக்கிறாங்களோ, முத்துக்களை போல இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அப்போ அவங்க ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெப குறிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க முடியும். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது.
கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். மத்திய 25 கூட நாம் வாசிக்கும் போது நம்ம நல்லா அறிந்த பகுதி 1 முதல் 13 இதில் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பானது? தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பானது. நம்ம ஒவ்வொரு நாளும் வரோம், எத்தனை பேர் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறதா? அங்கே என்ன சொன்னார், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், காலையிலேயே ஆசாரியன் என்ன செய்யணுமா, பலிபீடத்தில் எண்ணெயை ஊற்ற வேண்டும். அது குறிப்பிட்ட நேரத்தில் நேற்று ஒரு பிரசங்கம் கேட்கும்போது நான் கேட்டேன், அந்த மத்திய ஈவினிங் 3 மணி வரைக்கும் தான் அது எரியுமா, அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றுறேன், அப்போ தான் விடிய காலம் வரைக்கும் தாங்கும். இன்றைக்கி எத்தனை பேருக்குள்ளே அது எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஃபாதர் பெர்க்மன் சொன்ன மாதிரி எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். அந்த 2 லைன் பாடலாமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே. இவ்வளவுதான் உற்சாகம். எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவருடைய வாழ்ந்து ஆண்டவருக்குள்ளேயே மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. சில பேர் பிள்ளைகளுக்காகவே வாழ்வார். யாக்கோபு என்ன செஞ்சாரா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா, அவருடைய ஆவி உயிர்த்தது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி கடைசியில் என்ன செய்தார், யோசேப்பு தன் கைகளால் அப்பாவுடைய கண்களை மூடினார். சில பேருக்கு இப்படிலாம் இருக்கும், ஒரு உறவு பிணைப்பு, பந்த பாச பிணைப்பு. நம்ம யாரோடு மரிக்கணும், கிறிஸ்துவோடு மரிப்பது பாக்கியம். எரிந்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே, அது வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே, உமக்காக கடைபிடித்து கொண்டே இருப்பேன் உடைய வார்த்தைகளை. எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற ஒரு மணவாட்டியை போல 10 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் 5 பேருக்கிட்ட புத்தி இல்லை. 5 பேர் என்ன செய்கிறாங்க, எவ்வளோ எண்ணெய் இருக்குது பார்க்கவே இல்லை. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அபிஷேகம் போதும். ஆண்டவர் சொல்கிறார், புது எண்ணெய் வாங்கிக்கோ, புதிய தரிசனம் பெற்றுக்கொள், புதிய அபிஷேகத்தை வாங்கிக்கொள், நான் உனக்கு ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, அதான் அபிஷேகம் கிடச்சிருச்சு, அப்புறம் எதுக்கு தினம் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய பேர் விமர்சிப்பாங்க பாருங்கள். புதிய எண்ணெயை பெற்றுக்கொள் தான் சொல்கிறார். ஏசாயால சொல்லியிருக்கு, மகிழ்ச்சியோடு போய் நீங்கள் என்ன செய்யுங்க, மொண்டு கொள்ளுங்கள், ரட்சிப்பின் பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் மொண்டு கொள்ளுங்கள், வாருங்கள். உங்களுக்கு தாகமாக இருக்கா, தண்ணி மட்டும் இல்லை, பால் தரேன், திராட்சரசம் தரேன், கூப்பிடுகிறார். ஏன் இப்போ புதிய எண்ணெய்? தண்ணீரை கடக்க, ஆறுகளை கடக்க, அக்னியில் நடந்தாலும் அக்னியில் எரிந்து போகாமல் முழுகி போகாமல் இருக்கணும்னா புது எண்ணெய் நமக்கு வேணும். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். எத்தனையோ வித அபிஷேகம் இருக்குது இல்லை, ஆசாரியருக்கு அபிஷேகம், லேவியருக்கு அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம், எல்லாமே இருக்குது. பலவித அபிஷேகங்கள் இருக்குது. இன்னைக்கு நான் போகிற பாதைக்கு எனக்கு என்ன அபிஷேகம், நீங்கள் போகிற பாதைக்கு உங்களுக்கு என்ன அபிஷேகம், அது என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம கூடி வரும்போது தேவன் என்ன செய்கிறாரு, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பாருங்கள், சிலரை என்ன செய்யுங்க, ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை போதகர்களாக, சுவிசேஷகர்களாக, மேய்ப்பராக, மீட்பராக அபிஷேக. ஆண்டவர் என்னமோ ஆயத்தமாக தான் இருக்கிறாரு, நான் சபை என்ன செய்யல, ஆயத்தம் அடையல, அந்த நம்பிக்கைக்கே போல. எல்லாம் இமைக்குரிய காரியம்தான். இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்தால் சுகம் கிடைக்குமா? இன்றைக்கி ஆலயத்துக்கு 40 நாள் கலந்துக்கிட்டால் என் பிரச்சனை தீந்துருமா? பொருளாதார நெருக்கடி தீந்துருமா?
என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? ஒரு மகள் இப்போ தான் வந்தாங்க. அதுக்குள்ளே சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுடணும், எனக்கு அதான் வாஞ்சு. இப்போ தான் 2-3 மாதமாக என்ன தெரியல, நம்முடைய லிங்கில் வராங்க. அதான் நான் சொன்னேன், ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அவருக்கு தெரியும். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அந்த கடைசியில் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அது ஏன் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க மறிக்கிறதுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி, ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கலாமே, அது முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன் அவங்க லேட்டாக ரட்சிக்கப்பட்டாங்கன்னு ரொம்ப நினச்சி பார்ப்பேன். எனக்கு என்ன ஆசைன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கி அவங்க ரட்சிக்கப்பட்டு, நான் ஊழியம் தொடங்குற அன்றைக்கி அவங்க என் கூட வந்து ஊழியம் செஞ்சோன்னு ஆசை. அப்போ தான் எங்கள் ஊழியக்காரர் சொல்வார், முதல் பெட்டியும் கடைசி பெட்டியும் இணைச்சிருக்குது. ஆனால் முதல் பெட்டி இன்ஜினுக்கு என்ன ஆசை? கடைசி பெட்டி என் கூடயே கை கோத்துட்டு வரணும்னு ஆசை. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுருக்கிறார் ஆண்டவர். அமைதியாக முன்னேறி போங்க. நம்ம பின்னாடி தான் பார்க்குறோம் பாருங்கள். இன்னைக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆண்டவருடைய நம்ம சித்தத்தை பரிபூர்ணமாக நம்ம நிறைவேற்ற முடிகிறது கிடையாது. அப்போ தான் அந்த மகள்கிட்ட சொன்னேன், அவர் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உன்னையை உருவாக்குவார், உன்னை உடைப்பார், உன்னை வந்து புடமிடுவார், பொன்னை போல மாற்றுவார், உன்னை வேறு பிரிப்பார். என்னுடைய ஆண்டவர் என்னை அப்படி தான் செய்தார். என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட ரொம்ப ஆசை தான். அவர் அவங்கள வச்சு தான் என்னை உடைத்து உருவாக்கினார். சொந்தக்காரங்களை வச்சு, என் ஹஸ்பண்டை வச்சு, சபை விசுவாசிகளை வச்சு, அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களை வச்சு, நான் நம்பின பிள்ளைகளை வச்சு, யார் மேலே அன்பு செலுத்தினோ அவர்களை வச்சு என்னை தேவன் உருவாக்கினார். அவங்களெல்லாம் மாற்றவே இல்லை, என்னையே தான் தேவன் மாற்றினார். அதுக்கு பிறகு ஏற்ற காலங்களில் ஒவ்வொருத்தரையும் மாற்றி இருக்கும். சில பேரை நான் பார்த்ததே கிடையாது, இன்னும் மாறாமல் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒருவேளை அவங்களுக்கு ஒரு நாள் வச்சுருப்பார். ஏன்னா அவங்க வீட்டில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்கல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வாக்கு தத்தத்தை வச்சு யாரோ ஒரு ஆத்துமா ஜெபம் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஜெபத்தை கேட்டு கட்டாயம் ரட்சித்துருவார். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது உறுதி தான். ஆனால் என்ன செய்ய, இப்போ நம்ம நினச்ச உடனே 40 நாள் முடிச்சிட்டேன், வந்துருவாங்களா? ஜெபம் மட்டும் போதாது, உபவாசம் மட்டும் போதாது, சாட்சி உள்ள ஜீவியம் வேணும். என் ஹஸ்பண்டை ஒரு நாளைக்கு நான் சர்ச்சை கூட்டிகிட்டு போனேன்னா அவ்வளோ வேலை ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன வேணால் செய்வா போல் ஆண்டவருக்காக. அதனால் என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டாங்க. பார்வோன் மாதிரி நீ வேலையே செய்ய தேவையில்லை, இன்றைக்கி ஆன்லைன் ப்ரேயர் போவே தேவையில்லை. அப்போ பாருங்கள், சத்துரு என்ன செய்கிறான், பார்வோன் மாதிரி சிலரை மென்னியை பிடிச்சி நெருக்குவான். ஆனால் தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. இன்றைக்கி எல்லாம் சாதகமாக இருக்கிற சூழ்நிலையில் பாருங்கள், இருக்கவங்க சர்ச்சுக்கு வர அழுவாங்க. வேலையை முடிச்சுட்டு கூட அப்படியே இப்படியே அசைஞ்சு ஆடி 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 இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், நெருக்கத்துக்கு நடுவில் இருக்கிறவங்க எப்படா தேவ சமூகத்துக்கு வருவேன், இப்போ நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், எல்லாம் தனியாக செய்கிறேன். ஸ்பிரிச்சுவல் காரியங்களில் பாருங்கள், எனக்கு உதவி செய்யணும் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இப்போ ஃபைனான்ஷியலி நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க, ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறீங்க, செய்கிறீங்க. இதை ஊழியத்தில் கூட சிலதெல்லாம் செய்கிறீங்க. நீங்கள் வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்க, பல ஆராதனையில் எல்லாமே உதவி செய்கிறீங்க. இன்னும் நான் நெருக்கத்தை தான் உணர்றேன். இவ்வளவு காரியம் தனியாக செய்ய வேண்டியிருக்குதே அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்வார், இதுலேயும் விசாலத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கும் விசாலத்தை கொடுப்பார். எதிலெல்லாம் நெருக்கப்படி ஒரு ஊழியக்காரிக்கு மட்டுமே கிடையாது, விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் சொல்கிறார், நெருக்கத்தில் இருக்க உன்னை நான் விசாலத்திலேயே கொண்டு வருவேன். நினச்சி பார்க்கணும். இதில் பாருங்கள், இந்த மணவாட்டி சபை மணவாளன் இயேசுவுக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னவங்க என்ன செய்கிறாங்க, 5 பேர் புத்தியுள்ளவங்களாக இருந்தாங்க. இந்த 5 பேருக்கு என்ன இல்லை, என்ன நம்மக்கிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை என்கிறத நினைச்சு பார்க்கவே தெரியல. என்ன இல்லை, எங்கள் வீட்டில் என்ன இல்லைன்னு தெரிஞ்சால் தான் என்ன செய்வோம், முதல் நாளே சமையலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சு பிள்ளைகளை கரெக்டாக நேரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். ஈவினிங் என்ன இல்லை என்ன இருக்குது அதை வச்சு என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதாக செய்து வைக்கணும். என் பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு களைப்பாக வருவாங்க. எத்தனை பிள்ளைகள் மத்தியானம் சாப்பிடுது யாருக்காவது தெரியுமா? கொட்டிக்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டேன்னு சொல்கிற பிள்ளைகள் நிறையா பேர் உண்டு. ஏன்னா அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது. நான் சாப்பிட்டேனே ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லும், ஆனால் எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு வந்திருக்கோம். இல்லைன்னா பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து நீ சாப்பிடுடா, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ வரும்போது எப்படி வரும், பசியோடு வரும். அம்மா மூஞ்ச தானே பார்க்க, அப்பாவா வீட்டில் இருக்கிறாரு. அப்போ என்ன செய்யணும், அம்மா தான் என்ன செய்யணும், என் பிள்ளைக்கு என்னத்தை கொடுப்போம்,
நல்ல ஹாட்டாக கோடை காலத்தில் என்ன கொடுக்கணும், பனி காலத்தில் என்ன கொடுக்கணும், மழை காலத்தில் என்ன கொடுக்கணும் யோசித்து அந்த அம்மா செயல்படணும். அதுதான் புத்தியுள்ள கன்னிகை, புத்தியுள்ள ஸ்திரீ. இதில் பார்த்தீங்களா, அந்த புத்தி இல்லாதவங்க என்ன செஞ்சாங்களா, தீவட்டி இருக்குது, விளக்கு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அது என்ன செய்யலை, திரி அதில் இம்மர்ஸ் ஆகவே இல்லை. திரி முழுகுனா தானே அது எரியும். திரி ஒழுங்காக கத்திரிச்சிருந்தா தானே. திரியில் எப்போ உள்ள திரியை போட்டு அதில் கருத்து போய் அதில் கருப்பான திரி தான் மேலே நீட்டிகிட்டு நிற்கும், கீழே உள்ள திரி எண்ணெயில் டிப்பாகவே ஆகாது. அப்போ எப்படி அது அந்த இதை கொளுத்த முடியும்? அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கணும், சுய பரிசோதனை பண்ண வேண்டும். ஒரு நாள் தாவீது ராத்திரியெல்லாம் சுய பரிசோதனை பண்ணுறார். நான் சரியாக தான் இருக்கிறேன்னா இல்லை சரியாக இல்லையா? நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம் பாருங்கள், சரியாக இருக்கோமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆண்டவர் என்ன செய்வாரா, மணவாளன் என்ன செய்வாரா, புத்தியுள்ள கன்னிகைகளை தன்னுடைய பக்கமாய் கூப்பிட்டுட்டு புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செய்வாங்க, வெளியே போய் கடைக்கு போய் எண்ணெயை ஊற்றி அன்றாட காட்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள். சில பேருக்கு வாங்க முடியும், மாதத்துக்கு ஒரு முறை ப்ரொவிஷன் வாங்க முடியும். இவங்களுக்கு டெய்லி வாக்கிங் போகணுன்னு ஆசை, 10 தடவை கடைக்கு போகணும் வரணும், கடைக்கு போகணும் வரணும், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் என்ன செய்ய மாட்டாங்க, வார சம்பளம் வாங்குறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி வைக்க மாட்டாங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க மாதத்துக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்கி வைக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, புத்தியுள்ள கன்னிகைகளாக இருங்க. யோவான் 16:33 இந்த வசனத்தில் பார்க்குறோம், தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பாங்க. புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி இருப்பாங்க, தேவ சமாதானத்தினால். தேவ சமாதானம் அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னதான் புலம்புனாலும் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் மாறாது, பாதைகள் மாறாது. இன்னைக்கு கூட நினச்சி பார்த்தேன், புறப்பட்டு வர அப்படி இப்படி பிசாசு சொல்லுது, இன்னும் உனக்கு மட்டும் ஸ்பெஷல் பாதை. யார்கிட்டையும் கேட்டு பார்த்தியா, உன்னை விட பெரிய ஊழியக்காரங்களாக இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தியா, யாராவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லுவாங்களா, எனக்கு சொல்லி கொடுப்பாங்களா? இது என்ன சில்லறை வந்துச்சுன்னு நினைப்பாங்க. நீ வேணா ஆண்டவர்கிட்ட முட்டு மோது, என்கிட்ட வந்து கேட்குறியன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் நல்லா பழகிட்டவங்ககிட்ட கேட்கலாம். ஆனால் நமக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு பயம் இருக்கும்ல, இது எப்படி தான் கேட்குறது. அப்போ என்ன செய்யுது, ரொம்ப பழகி நல்லா பழகுறாங்க, நம்மளை மாதிரி யாராவது இருந்தால் கேட்கலாமான்னு நினைப்பேன். அவங்க கூட என்ன சொல்லுவாங்க, இது புரியலையே, இது உங்களுக்கு ஒரு பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட நகர்ந்து போயிடுவாங்க. யார் தான் வெளிப்படுத்த முடியும், ஆண்டவர் மட்டும்தான். எரேமியா 33:3 தான் நம்ம ஃபோன் நம்பரே. ஆனால் அந்த ஃபோன் நம்பரை மறந்துடுவோம், எல்லா ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கும் பாருங்கள். எனக்கு என் பிள்ளைகள் 3 பேரில் ஒரு பிள்ளை ஃபோன் நம்பர் தான் ஞாபகம் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, டக்குன்னு மனசில் வச்சுருக்கேன். இன்னும் 2 பேர் நம்பர் தெரியவே தெரியாது. அப்போ பாருங்கள், அது இதில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா என்னென்னமோ வருது, என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அதை மண்டையிலே ஏற மாட்டேங்குது. ஒரே ஒரு பையனுடைய ஃபோன் நம்பர் தான் எனக்கு தெரியும். அது மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஃபோன் நம்பர் என்ன, எரேமியா 33:3. பார்க்காம சொல்லுங்களேன் பார்க்கலாம். வளர்த்துறீங்களே, இடையில அங்கே போயிடுச்சு. நிறைய என்ன நோக்கி கூப்பிடுன்னு இருக்குல்ல, எல்லாம் ஒரு மிக்சராக கதம்ப மாதிரி. கொஞ்சம் பிள்ளைய சத்தம் போடாமல் வைங்க சிஸ்டர். கதை நல்லவர். இதில் வாசிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் இருக்கும், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஜெயிப்பேன்னு சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் என்ன செய்வான், சிங்காசனத்தில் இருப்பான். இப்போ ஜெயம் கொள்ளாமல் அழுமூஞ்சியாக உலகத்தில் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்? நம்ம அழுகையெல்லாம் ஆண்டவருக்கு கைகள் ஒரு நாள் என்ன செய்யும், துடைக்கும். ஆட்டுக்குட்டியானவருடைய கரங்கள் நம்முடைய முகத்திலேருந்து வழிகிற கண்ணீரை துடைக்கும். அது எப்படிப்பட்ட கண்ணீராக இருக்கும் பாருங்கள். என்ன கதையை சொல்லி எவ்வளோ நேரம் கண்ணீர் வடிக்க, ஆண்டவருக்கு ஒரு துளி கண்ணீர் வந்தாலே பிடிக்காது பரலோகத்தில். இங்கேயும் அப்படி தான், வேறு மாதிரி கண்ணீர் பிடிக்கும். ஆத்துமாக்களுக்காக அழுகுறோமா? ஒரு மனுஷன் ரோட்டில் போகிறோம், எத்தனை குடிகாரனுங்க ரோட்டில் படுத்து உருண்டுட்டு கிடக்கிறானுங்க. டீசெண்டாக இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் குப்பை தொட்டிக்கிட்ட கிடப்பான். அவனை பார்க்கும்போது அழுக வருதா? இது ஒரு சகோதரி ஜெபிச்சது, நம்ம சிஸ்டர் ஜெபிச்சது,
ஒரு இன்னொருத்த மகள் சொல்கிறாங்க, நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன்னா அவங்க அப்போ போய் அந்த குறிப்பு நான் அவங்களுக்கு சொன்னேன். அப்போ அவங்க ஜெபிச்ச ஜெபத்தில் ஆஃபீஸில் உட்காந்து தேம்பி அழுதுச்சா. நான் சொன்னேன், ஏன் தெரியுமா அவங்க அப்படி ஜெபிச்சாங்க? அவங்க போகிற பாதை அது. அவங்க பேரனுக்காக இருதயம் வலிக்கும், சின்ன பையன் காட்வின்காக அவங்க இருதயம் வலிக்கும். அந்த வலியோடு ஜெபிச்சது தான் எங்கேயோ இருக்கிற உன்னை என்ன செய்திருச்சு, சூழ்நிலையே மறந்து அழ வச்சிருச்சு. இப்படி கண்ணீர் விடணும், இப்படி உள்ள அழணும். வெளியே தான் கண்ணீர் வெடிக்கலை, உள்ள என்ன செய்யணும், அழணும். இந்த வார்த்தை பிரசங்கிக்கும் போதே என் உள்ள நிறைய அழுது, பல காரியங்களை யோசித்து அழுது. அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், ஆனால் உள்ள அழுதுட்டு தான் இருக்குது. இந்த அனுபவத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அடுத்தது ஜெபிக்க வருவீங்க, அப்போ எப்படி இருக்கணும்? அதை கேட்கும்போது அந்த கண்ணீர் தான் ஆண்டவருக்கு பிடிச்ச கண்ணீர். ஆனால் பரலோகத்தில் போய் கண்ணீர் வெடிக்க அவர் விடவே மாட்டார். இங்கே எந்த கண்ணீர் அவருக்கு பிடிக்காது? சுய பச்சாதாபம். என் வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு, என்ன நினச்சே நான் கண்ணீர் வடித்தேன்னா அது ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம எப்படிப்பட்ட கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த கண்ணீர் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆண்டவர் இருந்தார்னா அவர் எப்படி அழுவார்? இன்றைக்கி வாலி பிள்ளைகள் தறி கெட்டு போய் நடக்கும்போது அதை பார்த்து உங்கள் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் சிக் பெட்டில் இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க, சிசியூவில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக அவங்க வாழணும்னு எத்தனையோ பிள்ளைகள் வெளியே கண்ணீர் வெடிக்கிறாங்க. அவங்க கண்ணீரோட உங்கள் கண்ணில் வர கண்ணீர் ஒரு துளி கலந்துதா, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். இன்னைக்கு என்னையே நினச்சி அழுது, என் பிள்ளைகளே நினச்சி அழுறது, என் சரீர சுகவீனத்தையே நினைக்கிறது, அதையே யோசிக்கிறது. ஏன் பிரச்சனை, ஏன் பாடு, அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ தேவன் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்வோம்? சமாளிச்சுக்குவோம். இந்த பாதை தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திராணிக்கு மேலே சோதிக்கலை. யோசித்து பாருங்கள், நம்ம எல்லாரும் ஒரு சில பாதையில் போனாலும் நம்ம விட மோசமான நிலைமையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சந்தோஷமாக ஆராதிக்கிறாங்க. ஒரு மகன், அந்த வீடியோ பார்த்தேன். அவருக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, கொஞ்சம் யங் ஏஜ் தான் இருக்கும், ஒரு 40 வயசு இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் என்ன காரணத்தினால ரோட்டுக்கு வந்தாருன்னு தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கடை பூட்டி இருக்குது, அந்த கடையில் அந்த கேட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தேவனை நல்லா பாடி துதிச்சு அல்லேலூயான்னு சொல்லி ஆராதித்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு என்னத்துக்காக இந்த ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் யோசித்து பாருங்கள். யாருமே இல்லை, திக்கற்ற ஒரு மனுஷன். அவருடைய நிலைமை அப்படி தான் இருக்குமா நினச்சி பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். ஆராதனை என்ன சொல்லுவாங்க, இந்த தாவீதை குறித்து நம்ம ஒரு பாட்டு பாடுவோமே, ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அப்போ இன்றைக்கி பிச்சைக்காரனை ஆராதிக்கிற, ஒரு தரித்திரனை ஆராதிக்கிற, திக்கற்றவனை ஆராதிக்கிற அந்த மகனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நிச்சயமாக உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், அவனை எழுந்து நல்ல அருமையாய் ஒரு வாழ்க்கையை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சமாதானத்தை காத்து கொள்ளுவாங்க. குடும்ப சூழ்நிலையானாலும், வெளியில் ஆனாலும், யாருமே இல்லாத நிலைமையானாலும், கைவிடப்பட்ட நிலைமையானாலும், வாழ்க்கை முழுவதும் நம்மளை யாருமே பார்க்க மாட்டாங்கன்றது தெரிந்திருந்தாலும் அவங்க எப்படி தான் இருப்பாங்க? சமாதானத்தை காத்து கொள்வாங்க. கர்த்தர் இருக்கிறார்ல, உயிருள்ள தேவன் இருக்கிறார், அவரை விட நமக்கு யார் வேணும்? அந்த சமாதானத்தை காத்து கொள்ளுகளா இருப்பாங்க. அவங்க உள்ள என்ன செய்யாது? இயங்கவே இயங்காது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 மட்டும் முடிச்சிடலாம், நமக்கு டைம் இல்லை. அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது, ஆனபடினாலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போகிறது இல்லை. ரொம்ப நாள் நம்ம அடிக்கடி தியானிச்சுருக்கிறோம். புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனை பற்றி அக்கறை இருக்கணும். புறம்பான மனுஷன் அழிஞ்சான் போகணும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். இல்லாண்டவரை நான் சாகிற வரைக்கும் இப்படியே இருக்கணும். ஒரு ஊழியக்கார சிஸ்டர் சொன்னாங்க, நான் சீக்கிரம் செத்துணும் சிஸ்டர். ஏன் சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அப்போ தான் நம்ம செத்து போனால் இந்த படம் போடுவாங்களாம், அது என்ன படம்? நினைவு அஞ்சலி போடும்போது எப்படி இருக்கலாம்? நல்லா அழகாக இருக்கலாமா. கொஞ்சம் வயசாகி செத்துட்டா என்ன ஆகும்? வயசான தோற்றம் தானே போடுவாங்க. அதான் வேடிக்கையாக இருக்குது பாருங்கள்.
இப்படி கூட நினைப்பாங்களா? எத்தனை பேர் வாழணும்னு நினைக்கிறாங்க, வாழ்க்கை முடிஞ்சிருது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க நான் நல்லா இருக்கும்போதே போயிடணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நம்ம வாஞ்சிக்க கூடாது, அப்படி தானே? எவ்வளோ நாள் வச்சுருக்கிறாரோ வைக்கட்டும், ஆனால் யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது. எங்கள் அம்மா கூட இருந்தாங்க உயிரோட, என்ன பிரயோஜனம்? அவங்க வாழ்ந்த அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களால பலர் பொழைச்சாங்க. பார்த்துக்கிறதுக்கு 20,000 ரூபா கொடுத்துறது, அப்படிதானே? கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சாப்பாடு, அவங்களுக்கு ஒரு 3,000 ரூபா காசு, எல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இவர்களால் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, இவங்களும் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. அந்த மாதிரிலாம் வாழவே கூடாது, அப்படி தானே? உலகத்தில் வாழ்ந்தால் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட்ட அப்ரஹாம் எப்படி இருந்தார்? வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக இருந்தார். வயது முதிர்ந்த காலத்தில் கூட அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஈசாக்கை உடையவராக இருந்தார். உன் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஈசாக்கை என்ன செய்தார்? அவரை கனம் பண்ணினார். அப்பா பார்த்துக்குவாங்க, நமக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்குறதுக்கு நம்ம கர்த்தரை தேடுவோம். வந்த ரெபேக்காளை ஏற்றுக்கொண்டார். அந்த மாதிரி பாருங்கள், அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கி நடைப்பணமாக வாழ்கிறது ஆசீர்வாதம். யாருமே மதிக்காமல் என்னவா ஆசீர்வாதம்? அதில் என்ன வாழ்க்கையில் இருக்குது பாருங்கள். இயேசு மட்டும் நம்மளை தெரிஞ்சு கேட்டால் நம்ம வாழ்க்கை அப்படி தான் போயிருக்கும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? ஒன்றுத்துக்கும் உதவாத நம்மளை அவருக்காக தெரிஞ்சுக்கிட்டார். எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நம்மளை அவர் தெரிஞ்சுக்கிட்டார். நீ வாய் மூடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஜனங்களுக்கு நடுவில் நான் உனக்கு இருக்க, உன்னை அணைத்து கொள்ளுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை தம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலேயே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலேயே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும்போது கூட உங்களுக்கு என்ன பாட்டுப்பா பிடிக்கும்னா இந்த பாட்டு. நான் நினச்சேன் நம்மளை மாதிரி தூக்கி எறியப்பட்ட நமக்கு தான் இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு கூட பிடிச்சிருக்குது. ரொம்ப ஆச்சரியம், அப்படியே அழகாக பாடுதுங்க. அது மாதிரி இன்றைக்கி தேவன் இருக்கிறார், நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். அப்போ இன்றைக்கி எதற்கு நம்ம ஏங்கணும்? ஐயோ இவங்க நேசிக்க மாட்டாங்களா, அவங்கள நேசிக்க மாட்டாங்களா, நமக்கு இவ்வளோ 1000 கொடுத்துட மாட்டாங்களா, ஒரு சொந்த வீட்டை கட்டி வாழ வைக்க மாட்டாங்களா, இன்றைக்கி தலை நிமிர்ந்து நான் வாழ்கிறதுக்கு என் விருப்பத்தை யாராவது பிள்ளைகள் செய்ய மாட்டாங்களா? அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம மேலான காரியத்தை வாஞ்சிப்போம். இந்த பூமியில் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளும். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிக வசனங்கள் இருந்தாலும் இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தியானிக்க செய்த தேவன், இந்த கடைசி நாளில் கூட மிகுந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இருதயம் வலிகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், பெருமூச்சுகளை தெரியப்படுத்தியிருக்கிறோம், ஏக்கத்தை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். எங்களை விட்டு விலகினாதானே உங்களுக்கு புது கதையை சொல்லணும். எங்கள் கூடயே இருந்து இரவோ பகலோ எந்நேரமோ
வாய் திறந்து புலம்புறது. நிறைய பேர் புலம்பி தள்ளுவாங்க. பக்கத்தில் வந்தால் தான் தெரியும் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. ஆனால் நீங்களும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாமல் ஒவ்வொரு வினாடியும் எங்களை ஒவ்வொருவரையும் விசாரித்தீர். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே மிகுந்த நம்பிக்கையோடு இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து முடித்து இந்த நாள் உபவாசத்தை நாங்கள் ஆண்டவரை ஒருவேளை விட்டாலும் நாளைக்கு வழக்கம் போல் நாங்கள் உபவாசிக்கிற நாள், அதுக்கு அடுத்த நாள் எங்களுடைய வீட்டில் உபவாச ஜெபம். ஆக மொத்தம் ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து தான் ஒருவேளை எங்கள் உபவாசம் நிற்கலாம். ஆனாலும் அப்பா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே அவரவர் ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்து சிலுவையை உங்ககிட்ட சொன்ன காரியங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்து கண்ணீரை கண்ணீருக்கு கம்பீர அறுவடை கர்த்தர் தந்தார் என்கிற ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தருவீராக. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை இடத்துல எதிர்பார்க்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.